Hi friends, welcome to Career Growth 360. ஸோ நம்ம இப்போ ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லான ஹேக்ஸ் எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டாக நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஹேக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதுதான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக ஜாப் சர்ச் பண்ணுறப்ப டேரெக்டாக லிங்க்டின்லையோ அல்லது கூகுள் அல்லது கொரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம என்ன ரோலுக்காக சர்ச் பண்ணுறோமோ அதோட பேர் நம்ம கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுக்குறப்ப எக்ஸாக்டாக மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் நம்மளுக்கு வராது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்திருக்கு, டேட்டா சயின்டிஸ்ட் வந்திருக்கு, டேட்டா சயின்டிஸ்ட் ஜென் ஏஐ அண்ட் பைத்தான் ஏஐஎம்எல் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான கேட்டகிரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைட்டில் இருக்குது. நம்மள நிறைய பேர், அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா என்ன நினைப்பீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னா அந்த டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ரோல் மட்டும்தான் நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அது கண்டிப்பாக தப்பு. நம்மளுக்கு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக நிறைய டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ் இருக்கும். அண்ட் டேட்டா அனலிஸ்ட் பண்ணக்கூடிய ஒர்க்கும் அந்த டிஃப்ரெண்ட்டான நேம் இண்டஸ்ட்ரியில் கம்பெனிஸில் யூஸ் பண்ணக்கூடிய பேர் வேறு விதமாக இருக்கலாம். பட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லா இடத்துலையும் சேமாக தான் இருக்கும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் போயிட்டு இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். அதாவது இதில் உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கில்ஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த லெவல் ஆஃப் ஜாப்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, இன்டர்ன்ஷிப்பா அல்லது என்ட்ரி லெவல் ஜாபா அல்லது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு அதோடைய டைட்டில்ஸை நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எஸ்கியூஎல், எக்ஸல், பவர் பிஐ, பைத்தான் தெரியும். அண்ட் எனக்கு என்ட்ரி லெவல் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி கேட்குறப்ப சாட் ஜிபிடி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டைட்டில்ஸ் கொடுத்துரும். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு எப்பயுமே சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட்னு சர்ச் பண்ணலாம், அல்லது பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சர்ச் பண்ணலாம், ரிப்போர்ட்டிங் அனலிஸ்ட்னு சர்ச் பண்ணலாம், ஆப்ரேஷன்ஸ் அனலிஸ்ட்னு சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸில் கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லா இடத்துலையும் சேமாக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு நிறைய சர்ச் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களால் நிறைய ஜாப் அப்ளை பண்ண முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ டூல் ஃபோக்கஸ்டாக, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பவர் பிஐ மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் பவர் பிஐ டெவலப்பர்னு எக்ஸாக்டாக அந்த ரோலுக்கு சர்ச் பண்ணலாம். அல்லது நீங்கள் எக்ஸல் மட்டும் உங்களுக்கு டாப் டு பாட்டம் தெரியும்னா நீங்கள் எக்ஸல் அனலிஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். அது இல்லாமல் அடிஷ்னலாக இப்போ நீங்கள் எஸ்கியூஎல் மட்டும்தான் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்கியூஎல் அனலிஸ்ட்டும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஸ்கில் செட் பொறுத்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காகவும் சர்ச் பண்ணலாம். அல்லது எனக்கு எஸ்கியூஎல் ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் தெரியும், பவர் பிஐ எனக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் வரையும் தெரியும் அப்படின்னா ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தெரியுது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட்க்கு சர்ச் பண்ணலாம். ஸோ காம்பினேஷனாகவும் சர்ச் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரியக்கூடிய அந்த ஸ்கில் மட்டும் பேஸ் பண்ணி கூட நீங்கள் சர்ச் பண்ண முடியும். அது இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் இப்போ இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் இன்டர்ன், பிஸ்னஸ் அனலிஸ்ட் இன்டர்ன், பிஐ இன்டர்ன், கிராஜுவேட் அனலிஸ்ட் இந்த மாதிரியான டைட்டில்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ டேரெக்டாக போயிட்டு பிளாங்காக வெறும் நேம் மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டைட்டில்ஸும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஸ்கில் செட் மட்டும் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட், ரியாக்ட் ஜேஎஸ் தெரியும்னா அதை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ரிலவெண்ட்டான ஜாப் டைட்டிலை வாங்கி அதுக்கு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறப்ப இன்னும் நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும். உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.